ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லரிங் கிளாஸ் வீடியோ ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிறத கீழே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வாட்டி போடுறேன். ஏன்னா நம்ம வந்து நானே வந்து இதில் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ யாரையாவது வச்சு வந்து ஷூட் பண்ணி நான் அந்த வீடியோவை போடுறேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் வந்து என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சார்ட்டு, மார்க்கரு, ஒரு அளவு ப்ளவுஸு, இது 3 நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் உங்கள் கையில் இருந்தாலும் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா நமக்கு வந்து சார்ட்டு தான் வாங்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பர் கையில் இருந்தால் கூட நியூஸ் பேப்பரை எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து சார்ட்டோட நான் வந்து கை வச்சு காமிக்கிற இடம் வந்து உங்களுக்கு வந்து கரைப்பகுதியாக இருக்கும் துணியில். இந்த பக்கம் தான் நம்ம வந்து கையை வந்து வெட்ட போகிறோம். நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். இது சார்ட்டு வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ளவுஸ்க்கு பத்தாது. அதனால் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்க பேப்பர் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ண முடியும், 4ஆக மடிக்க முடியும் அப்படின்னா 4ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து நம்ம கையை வெட்டினாலுமே நம்ம ப்ளவுஸில் போட்டு வெட்டும்போது ப்ளவுஸை வந்து 4ஆக மடிச்சுட்டு நம்ம அது மேலே வச்சு கட் பண்ணிடலாம். அதனால தான் நான் 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க நீங்கள் சார்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா நமக்கு வந்து சுருண்டுகிட்டே வரும் சார்ட்டு. அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கையும் நம்ம பேக்கும் என்னென்ன தப்பு பண்ணுவோம், அதே மாதிரி எப்படி வந்து கட் பண்ணணும், இந்த ரெண்டுமே இருக்கும். நம்ம தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். கட்டிங் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஸ்டிச்சிங்கும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எம்மிங் பண்ணுற ப்ளவுஸு, அதனால் நான் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். உங்கள் கையில் வந்து பார்டர் ப்ளவுஸ் தான் இருக்குது, அதாவது அந்த ப்ளவுஸ் வந்து பட்டு ப்ளவுஸு பார்டர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இன்ச் மட்டும் நீங்கள் வந்து கேப் விட்டால் போதும். நான் வந்து இது வந்து எனக்கு வந்து எம்மிங் பண்ண வேண்டியது, அதனால் 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக 2 இன்ச் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பார்டர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 1 இன்ச்சாக வந்து எடுத்துக்கோங்க. அந்த பார்டரை வந்து அந்த கரையை மட்டும் நம்ம அடித்து திருப்புற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் வந்து எத்தனை இன்ச் ப்ளவுஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ளவுஸோட கையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் இருக்கிறது எல்லாமே போயிடும். எனக்கு வந்து நான் வீடியோ எடுக்கும்போது அயன் பண்ணணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். உட்கார்ந்ததுனால என்னால் அயன் பண்ணல, நான் கையை விட்டே வந்து தேய்க்கிறேன். உங்களால் அயன் பண்ணி எடுக்க முடியும் அளவு ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணினாலும் எடுத்துக்கோங்க. இதில் கரெக்டாக நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே இது வந்து அந்த சுருக்கம்லாம் போயிடும். கரெக்டாக கை வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கோ ஷோல்டரும் கையும் அதே இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி வந்து மார்க் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு தையலுக்கு அந்த இடம் வந்து கிடைக்குதும். அதனால் நான் மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த கீழே வந்து ஆம்கோல் கிட்டையுமே நமக்கு எந்த இடத்துல முடியுதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா கொஞ்சம் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். அப்போனா நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் மேலே வந்து கையை வந்து நான் மார்க் பண்ணல, அந்த இடத்துல அந்த டாட்டை வந்து ஒரு கோடு போட்டு இணைச்சி காமிக்கிறேன். ஏன்னா நான் அப்போ தான் அதில் வந்து என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் வந்து இந்த குடஞ்சி எடுக்கிறது வந்து கையில் வந்து நீங்கள் குடஞ்சி எடுக்க மாட்டிங்களா, இல்லை ப்ளவுஸோட ஆம்கோல் சைடில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் குடைய மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இந்த மெத்தடில் தான் வந்து எப்போவுமே கட் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் 2 சைடுமே குடஞ்சி எடுத்ததெல்லாம் கிடையாது. நான் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து 15 வருஷமாக கட் பண்ணி தச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு தடவை கூட நான் குடஞ்சி கட் பண்ணதே இல்லை. நான் குடஞ்சி கட் பண்ணாதனால எந்த எனக்கு சுருக்கமோ அந்த இடத்துல தூக்கிட்டு நிற்கிறதோ ஆம்கோல் சைடு, இல்லை நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கை ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு தூக்கிட்டு இருக்கிறதோ எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 40 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து அந்த மார்க் பண்ணலாம். அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனோட நான் வந்து ஒரு வளைவு மாதிரி போடுறேன். எதுக்கு முதல்ல பென்சிலில் போடுறேன் அப்படின்னா பென்சில் வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சிரும். அதுக்கு மேலே வந்து ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த லைனை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வளைச்சி கொடுக்கணும். அந்த இடத்துலேருந்து கீழே வந்து வளைய ஆரம்பிச்சிடணும். அப்போனா தான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வராது தைக்கும்போது.
நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்து வந்து வரைங்க. ஏன்னா நான் ஸ்லோவாக தான் இதில் வச்சுருக்கேன். ப்ளே பண்ணுறதுமே ரொம்ப ஸ்பீடெல்லாம் வைக்கல. கரெக்டாக என்ன ஸ்பீடில் நான் எடுத்தனோ அதே ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் அதனால் பாருங்கள். நான் வந்து இந்த இடத்துல சரியாக மார்க் பண்ணிட்டேன்னா, 2வது வந்து நான் பென்சிலில் ஒன்று மார்க் பண்ணி காமிக்கேன். இதுதான் தப்பு. நிறைய பேர் வந்து குடஞ்சி கட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அந்த தப்பு வந்து நீங்கள் அந்த லைன் போடுறதுனால தான் வருது. நான் கீழே போட்டிருக்க லைனுக்கும் மேலே இருக்க லைனுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் வந்து மேலே இருக்க லைன் மாதிரியே நான் போடுவேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக குடஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல கிளாத் வராது. நான் வந்து அதுக்கு பதிலாக கிளாத்துலேயே வந்து, அதாவது கையிலே வந்து நான் உள்ளே தள்ளி தான் வெட்டுறேன். அதனால் எனக்கு குடைய வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் 2வது பென்சிலில் போட்ட லைன் வந்து தப்பு. ஃபஸ்ட்டு நான் போட்டது தான் ரைட்டு. அந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து செகண்ட் ஒரு லைன் வந்து உங்களுக்கு பென்சிலில் போட்டு காமிச்சிருக்கோம்ல, அந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த லைன் வந்து தப்பு. அந்த லைன் மாதிரி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடஞ்சி கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அந்த இடத்துல சுருக்க வரும், மேலே வந்து துணி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வளைவு வந்து கரெக்டாக போடணும். நான் வந்து எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து ஆம்கோல் வந்து எங்கே முடியுது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணணும்ல, அதுக்காக நான் ஊக்கு சைடு இருக்க கிளாத்தை எடுத்து நான் வந்து எந்த இடத்துல கையோட சுற்றளவு வந்து முடியுது, ஆம்கோல் சைடு எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களுமே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகும்னா, நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துட்டு எனக்கு லைனிங் கேட்குறாங்க, நான் எப்படி வந்து அளவு வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்கீங்க. நார்மல் ப்ளவுஸு கொடுத்துட்டு உங்களோட லைனிங் கேட்டாங்க அப்படின்னா, இந்த தையல்லேருந்து ஒரு தையல் வந்து தள்ளி போடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த அளவுமே மாற்ற வேண்டாம். எப்போவும் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு தையல் மட்டும் ஒரு தையல் வந்து, இப்போ நம்ம 3 தையல் போடுவோம். ஃபஸ்ட்டு தையலுக்கும் செகண்ட் தையலுக்கும் இருக்கிற இடைவெளியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா உங்கள் கை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் குடஞ்சி கட் பண்ணணும், இல்லை கை வந்து தூக்கிட்டு இருக்கும், கிளாத் வந்து சைடில் வந்து சுருக்க வரும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, நீட்டாக வரும். நான் வந்து ரஃப்பாக தான் முதல்ல வந்து கட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா திரும்ப வந்து அந்த லைன் மேலே கட் பண்ணுவேன். ஏன்னா இது சார்ட்டு, இது மடங்கவே மடங்காது, தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 1 இன்ச் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு இப்போ வந்து நான் கரெக்டாக வெட்டிடுவேன். இப்படி தான் வந்து நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களுமே இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கமோ இல்லை ஆம்கோலில் குடஞ்சி எடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. நீங்கள் நேரடியாக கிளாத்லேயே வந்து இப்படி பண்ணோன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இவ்வளோ தான் வந்து கை வெட்டுறது. இந்த கையை வச்சே நம்ம வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸை கட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ளவுஸ் கிளாத் மேலே இதை வச்சு வெட்டினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபுல் ஸ்லீவ். இதான் நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ் தான் நம்ம வெட்டியிருக்கோம். 2வது ஸ்லீவ் வந்து நம்ம துணியில் போடும்போது 4ஆக ஃபோல்ட் பண்ணி வெட்டுவோம். அதனால் நமக்கு 2 ஸ்லீவ் கிடச்சிரும். இது வந்து நான் சார்ட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு 2ஆக தான் மடிச்சிருக்கேன். அந்த 2 சைடு உள்ள கேப் வந்து எனக்கு வந்து 3 தையல் போடுறதுக்காக அந்த கேப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்து கை ரெடி ஆயிரும். இப்படி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்குமே கையில் வராது. அக்கா இந்த வீடியோ வந்து எனக்கு கிளியராக தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க, இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு தடவை வந்து நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவே போடுறேன். ஏன்னா இது வந்து நானாக ஷூட் பண்ணது, எனக்கு வந்து ஆள் இல்லை பார்த்துக்கோங்க. என் பொண்ணுமே வெட்டுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, அதனால் மட்டும்தான் என்னால் வந்து கரெக்டாக எடுக்க முடியல. மற்றபடிக்கு நீங்கள் வந்து எனக்கு இது வந்து புரியலை அப்படின்னா நான் வந்து திரும்ப ஒரு தடவை வந்து கையும் உங்களுக்கு வந்து பேக் சைடும் உங்களுக்கு திரும்ப வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த வளைவு வந்து கரெக்டாக வரணும். உங்கள் கையில் நான் வச்சுருக்க பீஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கட் பண்ணுறது இந்த மாதிரி வரணும். அப்போனா தான் நீங்கள் கரெக்டாக வெட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் பேக் சைடு வெட்டுறதுக்காக அதே சார்ட்டை வந்து கீழ் பக்கமாக எடுத்திருக்கேன். வெட்டின இடத்துலேருந்து கீழ் பக்கமாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த சார்ட் வந்து அந்த ப்ளவுஸுக்கு பத்துமா நான் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளவுஸை வந்து மேலே போட்டு சைடில் ஒரு 3 தையல் போடுறதுக்கு இடம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கையில் நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் ப்ளவுஸ்லேருந்து ஒரு 3 தையல் போடுறதுக்கு இடம் விடுற மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல கேப் இருக்கான்னு நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்கோல் சைடில் வந்து ஒரு 3 இன்ச்சு தையல் போடுற அளவுக்கு கேப் இருக்கான்னு. ஏன்னா நம்ம இந்த பேப்பரில் வெட்டியோ, நான் வந்து சார்ட்டில் வெட்டுறேன், நீங்கள் பேப்பரில் வெட்டுறீங்க. பேப்பரில் வெட்டின பீஸை தான் அப்படியே எடுத்து நம்ம வந்து அங்கே போட போகிறோம். அதனால் இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும்.
இதில் வந்து நான் 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுக்கிறது. பின்னாடி வந்து நமக்கு வந்து தையல் போடுறதுக்கு, நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு. அது ஏன் நம்ம அப்படி அடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு க்ரிப்பு வந்து தேவைப்படும். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து அந்த இடம் க்ரிப்பாக நின்னா மட்டும்தான் நமக்கு வந்து மேலே வந்து தூக்காது. அதனால தான் அந்த மடிப்புக்கு 2 இன்ச் விடுறோம். இதே இது நீங்கள் கீழே பார்டர் வைக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ கொடுத்தா போதும். அது வந்து நம்ம வந்து பார்ட்ரு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து அடித்து திருப்புற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்ட்ரு வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. இதே இது நீங்கள் வந்து மடித்து அடிக்க போகிறீங்க அப்படின்னா மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் அப்படியே மெஷர் பண்ண போகிறோம். நான் எந்த அளவுமே மார்க் பண்ணி, அதாவது டேப்பை வச்சு நான் அளந்து எடுக்கலை. ப்ளவுஸை அப்படியே போட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளவுஸை வந்து நான் அப்படியே போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அதாவது முதுகு பகுதியில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து வளைவாக இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அது எல்லாத்தையும் நேராக எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நான் அந்த 2 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் எல்லாத்தையுமே உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக வந்து சும்மா மார்க்கிங் தான் பண்ணுறேன். அதில் வரைய போகிறது இல்லை. நம்ம அப்படியே வச்சு வரையினாலும் வரையலாம். நான் வந்து மார்க் தான் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து தையல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்னா, நம்ம பேக் நெக்கோட ஹைட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து சைடில், அதாவது நம்ம வந்து இடுப்பு பகுதியில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம். அதனால் அதுக்கு சேர்த்து வந்து ஒரு கோடு போட்டுட்டு, அதாவது ப்ளவுஸோட கரெக்டான அகலத்தை பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த டாட் போடணும், அதுக்கு நமக்கு துணி வேணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தையல் போடுறதுக்கு நான் இடம் விட்டுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து கழுத்தோட நெக்கு சைடில் வந்து ஹைட்டை தான் மார்க் பண்ணுறோம். நமக்கு அங்கே என்ன ஹைட் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மேல் பக்கமாக தையல் போடுறதுக்காக மார்க் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட வந்து நான் ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த டாட் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதுமே நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஷோல்டருமே தையல் போடுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல் எந்த இடத்துல முடியுது, அந்த ப்ளவுஸோட ஹைட்டு எந்த இடத்துல முடியுது, அந்த இடுப்பு பகுதியில் அதையுமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைன் எல்லாத்தையும் முதல்ல ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி மாற்றுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அந்த லைன் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி கோடு போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களுமே இதே மாதிரி பேப்பரில் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டாட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போடுங்க. நமக்கு வந்து கட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா சைஸுக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நம்ம வந்து நெக்கு டிசைனை பொறுத்து மட்டும்தான் அந்த நெக்கு மட்டும்தான் மாறுமே தவிர மற்ற எல்லா சைடும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இப்போ பாக்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். பாக்ஸ் வந்து போட்டுட்டு இதுக்கு என்னடா ஒரு 2 செகண்ட் வந்து அப்படியே வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. என் பொண்ணு வந்து என்னை கேட்டுட்டு இருந்தா, நான் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால தான் அந்த இடத்துல ஆம்கோல் சைட்லேயுமே நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். எல் ஷேப்பில் வந்துச்சு. இது வந்து கரெக்டாக நான் வந்து எனக்கு நெக் வந்து இந்த மாதிரி போட்டால் போதும். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணும், வெளியில் தள்ளி வந்து அந்த விரிஞ்சி வேணும்னா வெளியில் தள்ளி வந்து மார்க் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்கோலில் நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வளைவு மாதிரி போட போகிறோம். இதில் வந்து எப்போவுமே எந்த மாற்றமுமே இருக்காது. நீங்கள் வந்து நான் வந்து இது வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்லையுமே 1.5 இன்ச் தான் வச்சுருக்கேன். சில ப்ளவுஸ், அதாவது ஒரு 44க்கு மேலே இருக்க ப்ளவுஸில் தான் ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். மற்றபடிக்கு 1.5 இன்ச் தான் வைப்பேன். இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாலாம் நான் குடஞ்சி வந்து இந்த இடத்துல எப்போவுமே கட் பண்ணது கிடையாது. இத்தனை வருஷத்தில் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் அதில் வந்ததும் கிடையாது. நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து இதுலேருந்து நம்ம வந்து ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு வந்து விடலை. அந்த ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விடுறத வந்து நான் மேலே வந்து ஒரு தையலில் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிடுவேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் ப்ளவுஸ் என்ன கரெக்ட் சைஸோ அதை முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த 1/4 இன்ச்சை போடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து கிடைக்கும். இப்போ வந்து ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நெக்குமே கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா போட்டேன். இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து இது வந்து நெக், அதாவது அந்த கழுத்து வந்து எவ்வளோ இருக்குன்னா 2.5 இன்ச் இருக்குது. ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச் இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு 5 இன்ச் இருக்குது ஆம்கோல். இதுதான் மொத்த நமக்கு கரெக்டான அளவு. இதை வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க அளவு ப்ளவுஸ் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் வந்து தைக்கலாம். எந்த மாற்றமுமே வராது.
இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆம்கோல் சைடில் கை வந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறதையுமே மார்க் பண்ணணும். அதை வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி தான் எடுக்கணும். அளவு ப்ளவுஸை எடுத்து அந்த ஆம்கோல்ஸ் கிட்ட வந்து எந்த இடத்துல வந்து முடியுது அப்படிங்கிறதையுமே மார்க் பண்ணணும். அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதை செஞ்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ப்ளவுஸ் முக்கால்வாசி வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நான் கீழே ஒரு லைன் ஒரு டாட் போட்டு வச்சுருக்கேன்னா நமக்கு கீழே வந்து நமக்கு எந்த இடத்துல முடியுதுன்னு அதே மாதிரி மேலேயுமே நான் ஆம்கோல் வந்து கரெக்டாக வந்து இந்த தையல் ஷோல்டருக்கு வந்து நான் அந்த இடத்துல தையல் போடணும். அந்த இடத்த விட்டுட்டு கீழே உள்ள லைனில் தான் நான் வந்து பார்த்துட்டு அது முடிகிற இடத்துல வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு கீழே இருக்க லைனையும் மேலே இருக்க லைனையும் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து அதுக்கு அடுத்த ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனை நம்ம ரஃப்பாக வந்து கோடு போட்டோம் அப்படின்னா ஒரு 3 தையல் போடுறதுக்கு அந்த இடத்துல இடம் வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே போட்டு நீங்கள் ப்ளவுஸில் போட்டு வெட்டினீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பேக்கும் கையும் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பேப்பரில் கட் பண்ணாலும் பேனா வச்சு கட் பண்ணுங்கள். அப்போனா வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து அது கரெக்டாக வந்து தெரியும். நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்சம் எழுத்து இருக்கிறதுனால தெரியாது. ஒரு ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு அந்த மாதிரி கலரில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் இப்போ வந்து அது மேலேயே வந்து என்ன லைன் போட்டிருக்கணும் அதுக்கு மேலேயே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் கட்டிங் வந்து எந்த தப்புமே வராது. கட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தையல் வந்து தப்பாக போகவே போகாது. நான் வந்து எப்பவும் ப்ராப்பராக இப்படி தான் வெட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியலை, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ. அதனால் எனக்கு இது எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் சில விஷயங்களை வந்து திருத்திக்கிறேன். உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சாலுமே எனக்கு வந்து நீங்கள் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே ஒரே வீடியோவாக போட்டுருவேன். அதுக்கப்புறமா நம்ம அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ளவுஸே தைக்க தெரியாது அப்படின்னாலும் இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து தைக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.